கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் 5 வயது சிறுமியை கடத்திச் சென்று கொலை செய்த இளைஞரை அம்மாநில போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். ஹூப்ளி நகருக்கு அருகே உள்ள விஜயநகரா என்ற இடத்தில் நேற்று காலை 5 வயது சிறுமி தனது வீட்டுக்கு எதிரே உள்ள ஆளில்லாத தகர ஷீட் வேயப்பட்ட கொட்டகையின் கழிவறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பெயிண்டரின் மகளான 5 வயது சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு அசோக் நகர காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து கொலையாளியை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அப்போது சிறுமியை ஒரு இளைஞர் கடத்திச் செல்லும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியிருந்தது. பீகாரைச் சேர்ந்த 35 வயதான ரிதேஷ் குமார் என்ற இளைஞரே அந்த சிறுமியை கடத்திச் சென்று கொன்றது உறுதியானது. விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது அந்த நபரை என்கவுண்டரில் போலீசார் சுட்டுக் கொன்றனர். தன்னை தாக்க முயன்றதாலும் தப்பியோட முயன்றதாலும் சுட்டுக் கொன்றதாக அன்னபூர்ணா என்ற பெண் இன்ஸ்பெக்டர் விளக்கமளித்துள்ளார். இதற்கிடையே சிறுமியை அந்த இளைஞர் பாலியல் சித்திரவதை செய்தாரா என்ற விவரம் மருத்துவ உடற்கூறாய்வில்தான் தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.